இதுல அவங்க ரேட்டிங். இவ்வளவு தூரம் காமிச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேங்க. நான் நிறைய சீன் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் நானு. இவ்வளவு காமிச்சதே பெரிய விஷயம் 1 ஹவர்ல. ஆனா இம்பாக்ட் ஒண்ணுமே இல்லங்க. ஆடியன்ஸ் மத்தியில அது வந்து அது என்னமோ ஹீரோயிசம் அப்படின்ற மாரி ரொம்ப ஒர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு டிடி என்ன பொறுத்தவரைக்கும். இத வந்து என்கரேஜ் பண்ணி நெறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்க அகைன்ஸ்டா உங்களுக்கு எதிரியாவே இருக்கட்டும். ஆனா இத தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இது என்கரேஜ் பண்ணி இது ஆமா. என்னது டூ இட் அகைன்னு ஒரு டேக் ஓடுது. அ அது மாரிலாம் போகுது. அப்போலாம் நீங்கலாம் என்ன மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்றது அதெல்லாம் பிஆர் தாங்க. டெஃபினெட்லி அதெல்லாம் 100% பிஆர் தான். அஃப்கோர்ஸ். ஆமா. காசுக்காக எதையுமே குடிக்கிற கும்பல் தான் நீங்க. அது இல்ல இப்ப வந்து விஜே வீக்கெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாருன்னா, அதுக்கப்புறம் இப்ப சபரிக்கு நடந்த மாதிரி சபரிக்கு அந்த பண்ணும்போது சபரிக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லா ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா ம். அது முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சப்போர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு சப்போர்ட் வந்தது பார்வதிக்கு. அந்த மாரி ம். விஜேஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணாருன்னா, அப்ப வேணா பார்வதிக்கு அந்த மைண்ட் செட் மாறுமா இருக்கும். பார்வதி பத்தின மைண்ட் செட் மக்களுக்கு. தெரியல பார்ப்போம். ம். பண்ண மேபி மாட்டாருன்னு அங்க எனக்கு தோணுது. அங்கதான் க்ளோஷர். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இந்த 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இஷ்யூவே குழப்பம் ம். தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அது அது மக்கள் மக்கள் சைடு பெர்ஸ்பெக்டிவ். நம்ம வந்து பெர்ஸ்பெக்ஷன் சொல்லலாம், இல்ல பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாம். பாக்குற விதம் தான். அங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். இவங்க வைல்டு கார்டா போனவங்களுக்கு வந்து வெளியில பார்த்துட்டு போனவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். கன்வே பண்ணது அங்க அவங்க வாட்டர் மெலன் கிட்ட கன்வே பண்ணது வேற விதத்துல. வைல்ட் கார்டு போய் சொன்னது வேற விதத்துல. இது எல்லாமே ஒரு கேம்ல அவங்க ஒரு பெர்ஸ்பெக்ஷன். ஆனா ஆடியன்ஸ் நம்மளுக்கு வந்து காமிக்கிறது எடிட் பண்ணி கட் பண்ணி நிறைய விஷயங்களை காமிக்கிறதுனால நம்மளுக்கு வேற மாதிரி பெர்ஸ்பெக்ஷன் தான். அது யாரையுமே இங்க வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ண முடியாது. இது நம்ம தான் பாக்குற பெர்ஸ்பெக்ஷன் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது பாக்குறத தாண்டி இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்குது அப்படின்றத தாண்டி இதை கனெக்ட் பண்ணி இது இங்க இங்க இருந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி அந்த ஒரு லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து கிளியரா தெரியும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்ல அந்த எது அளவுக்கு சரி, எது தப்புன்னு தெரிஞ்சாலே போதுமே. எது போதும். சரி, எது தப்பு. ஆமா, அவ்வளவுதான். அந்த பெர்ஸ்பெக்ஷன்ல வந்து நம்ம வந்து ஃபேவரட்ஸ் ஃபேவரட்ஸை செலக்ட் பண்ணிடுறோம். ஃபேவரட்ஸுக்கு சப்போர்ட் பண்றோம். அதுக்கு தாண்டி பிஆரோட நரேட்டிவ்ஸ் இத மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம வந்து இத ஒரு பெரிய டாபிக்கா பேசி 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 வெளியில தான் டாக்ஸிக் ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 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 ப்ரொமோக்கு கீழே ரீப்ளே எல்லாம் பார்த்தேன் நான். சரி ஜஸ்ட் சும்மா அந்த ப்ரொமோ பார்த்துட்டே இருக்கும்போது ரீப்ளே டக்கு டக்குன்னு வருது. அவ்வளவு கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ இது தெரியல. இந்த சீசனுக்கு அப்புறம் திரும்பி இந்த பிக் பாஸ் சீசன் 10 எல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஷோ மேக்கர்ஸ் இல்ல தான் கண்டிப்பா விஜேஷோட அட்ரஸ் இல்ல பார்க்கணும். ஆரம்பத்திலேயே ஸ்டார்டிங்ல அட்ரஸ் வந்து க்ளோஷர் ஆரம்பத்திலேயே குடுத்தே அவன் ஆகணும். கைய நீட்டிட்டு போனது இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவா பிஹேவ் பண்ணும்போது வார்னிங் கொடுத்தாருதான். அது எத்தனை வாட்டி வார்னிங் கொடுக்குறாரு அவரு. ம். அப்போ அப்போ அதான் இவ்வளோ இவ்வளோ க்ளோஷர் பெரிய தேவை கண்டிப்பா. அக்ரெசிவ் பிளேயரை ஏன் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் வருது. ஓ, அவனே ஒரு ஏதோ ஒரு இடத்துல சொல்லலாம், என்ன வந்து இந்த மாதிரி தான் பண்ண சொன்னாங்க, நான் வந்து வில்லன் இதுவாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வாயை விட்டுருக்கான். எக்ஸாக்ட்லி. ஓகே. அப்போ அரோரா கிட்ட. எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்க வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்டும் ஒவ்வொரு கேட்டகரி உள்ள வச்சு ஆல்ரெடி ஒரு ப்ரீ ஸ்கிரிப்டடா அவங்க மைண்ட்ல திணிச்சு தான் நீங்க உள்ளே அமைச்சிருக்கீங்களா? இத வந்து கண்டென்ட்னு சொல்லி நம்மள காமிச்சு நம்மள தான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னுடைய திங்கிங்ல வருது. என்னோட தாட்ல இந்த ஃபுல் இது என்னதான் அடிச்சுக்கிட்டாலுமே இது சினிமால வந்து வில்லன் ஹீரோ அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அங்கேயுமே ரத்தம் பிளட் எல்லாம் வருது. அப்ப அதே மாதிரிதான் இந்த பிபிலயும் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரிதான் நடக்கணும். அதை வச்சு நீங்க வந்து உங்க டிஆர்பிக்கும் உங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சருக்கும் நீங்க வந்து தீனி போடுறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் வருது. அப்ப அதனாலதான் நம்ம இந்த விஜேஎஸ் கிட்ட கொஸ்டின் கேட்கிறோம். இவர் கேட்க மாட்டாரு, இவங்க ஷோ மேக்கர்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் வருது. இன்னைக்கு இவனுக்கு விக்ரமனுக்கு லிப்ஸ்ல அடிபட்டு அவனோட பல்லு குத்தி லிப்ஸ்ல பிளட் எல்லாம் வரும். அதெல்லாம் காமிக்கல இன்னைக்கு ஆக்சுவலா. ஓகே. அதை பத்தி பேசினது கூட காமிக்கல. அடிபட்டது காமிக்கலாம், அட்லீஸ்ட் பேசினது ஏதாவது காமிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க, போய் சாரி கேட்பான் கட்டி பிடிச்சி. அதையாவது காமிச்சிருக்கலாம், அது கூட காமிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் காமிச்சதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான் 1 ஹவர்ல. ஏங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆக்சுவலா கவர் பண்ண எதையுமே அவன் கவர் பண்ணல.
சரியா? தே ஆர் சோ மச் அந்த வந்து அவன் எத்துறத காட்டுறதுக்காக, அந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்காக, எது ம். ரொம்ப முக்கியம் டக்கு டக்கு டக்குன்னு காட்டிட்டு, ஏன்னா 2 டாஸ்க் கவர் பண்ணணும் அவன். 1 ஹவர்ல 2 டாஸ்க் எப்படி கவர் பண்ண முடியும்? ம். சட்டு 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 சட்டுன்னு முடிக்கிறான். டேய் என்னடா ஃப்ளோ இதுன்ற மாரி தான் இருக்கு. கேவலமான எடிட்டிங். நல்ல ஏன் வேளைக்கு அந்த 1 1/2 கேமரா ஹவர்ஸ் ஆங்கிள் போடக்கூடாது டாஸ்க்கு? ஆக்சுவலி அவனுங்க இப்படி இருக்கும்போது டிடிஎஃப்ல ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன 1 ஹவர் தான் போடணும்? அவங்களுக்கு டிவில டேய் அவ்வளோதான் ஸ்லாட் டிவில இருக்குமா 1 இருக்கும். ஹவர் தானங்க போடுவோம். ஸ்லாட் அவ்வளோதானே இருக்கும். ஓகே ஓகே காட் இட். அதில் இவங்க அப்படி சொல்றாங்கல்ல சட்டு சட்டு சட்டுன்னு போறாங்க. உங்களுக்கு நல்ல வேளைக்கு அவன் எத்துற ஆங்கிள மட்டும் கரெக்ட்டா ஆங்கிள மாத்தி போட்டாய்ங்க. ஸோ தட் பீப்பிள் ரியலைஸ் ஹவ் க்ளோஸ் இட் வாஸ் அண்ட் வாட் இஸ் ஹிஸ் இன்டென்ஷன். அவ்வளோத்தான் போகும். அங்க பின்னாடி இது ஏத்திருக்கான் அவ்வளோதான். ரொம்ப க்ளோஸுங்க. ரொம்ப க்ளோஸ். அவன் கை ஏங்க அந்த பக்கத்துல தான் ஆங்கிள அவனோட கால் பாருங்க. போகுமே. தட் வாஸ் வே டூ மச் ஓகே. அங்க ஆங்கிள்க்கு வந்து திவ்யா அங்க பதறிட்டாங்க. அரோரா அழுதுருச்சு. இவன் வந்து ரொம்ப பாரு க்ளோஸு. வந்து திருப்பி அடிச்சிட்டான்னாங்க. டூட் தட் வாஸ் a ரிஃப்ளெக்ஸ். அங்க பாருங்க. அது என்ன எவ்வளோ க்ளோஸா போகுது பாருங்க அவர் ஷோல்டருக்கு. He was well அதுல trained. என்ன ஒரு இது He's full of ஹைலைட்னா well இன்னொரு trained. காமெண்ட் இல்ல அந்த பக்கெட் அந்த பாஸ்கெட்டே உடைஞ்சிருச்சாம். அரோரா சொல்லுவா. அந்த பேஸ்கெட் பாஸ்கெட்டே உடைஞ்சிருச்சு. அரோரா உடைஞ்சிருச்சு சொன்னா. அப்படின்னு. பேஸ்கெட் வாஸ் broken. It was not. He didn't hold back at all. ரசிகன் பேஸ்கெட் உடைஞ்சிருச்சு. ரசிகன் கேக்குதுங்களா? சொல்லுங்க. ரசிகன் இந்த டாஸ்க் பீஸ்ட் என்ன இப்படி விளையாடுறாரு பயங்கரமா? ஐயோ அதெல்லாம் முடியாது அவருக்கு. இதுதான் நம்ம நான் டாக் பார்த்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு ஏத்த டாஸ்க் இல்ல, அவ்வளவுதான். அவருக்கு ஏத்த டாஸ்க் இல்ல இது. ஓகே ரசிகனுக்கு விக்னேஷ் ரசிகனுக்கு கோவஸ் கொடுங்க. ஸ்லாட் கம்மியா இருக்கு. ஸ்பீக்கர் கொடுக்க முடியல. இதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட். அவரோட ஜானர் இது இல்ல அப்படிதான் நினைச்சுக்கணும் நம்ம அது. இட்ஸ் நாட் குட். ஏன் 3 டாஸ்க்மே அவரோட ஜானல் இல்லையா? இல்லங்க அவர் ரொம்ப ஹைப்பருங்க. அவருக்கு அவரு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், பதட்டப்படுறாரு அவ்வளவுதான். சாம் இந்த ஸ்கெட்ச் அடுத்த வாரம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க. இந்த ஸ்கெட்ச் அடுத்த வாரம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி மலையாளத்துல வந்து மணி பாக்ஸ் டாஸ்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஓடி போய் கார்ல வச்சிருக்காங்க ஒளிச்சு. அந்த கார்ல நீங்க தேடி அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி வச்சிருக்காங்க. கானாவினோத் வந்து இந்த வாட்டி டிடிஎஃப்ல பயங்கரமா சொதப்புனாரு அப்படின்னா, he will definitely go for this money box to showcase his task beast mode. அதுல ஸ்கெட்ச போட்டு தூக்கிடுவாங்க. ஸ்கெட்ச் தேடணுங்க. தேடி எடுக்கணும். அவரோட IQ இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் சும்மா நிக்காது. அவர் பதட்டத்துக்கு கஷ்டம் இது. பேசாம ஒரு பிபி மாத்திரை கொடுத்து உள்ள அனுப்பலாம் அவரை. ஒரு டாஸ்க் முன்னாடி ஒரு பிபி மாத்திரை போட்டுக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள அனுப்பலாம். அவரு ஆக்சுவலா லைவ்ல பாத்துட்டு இருக்கேன். நான் டேக் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ரசிகன் டேக் எல்லாம் போடும்போது எப்படி போடுவாங்கன்னா டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. சரி அதனால தான் கேட்டேன். நான் ஒண்ணும் இல்ல. அவங்களாம் ராஜ் டிவில ஒரு டாஸ்க் பாக்குறாங்க. அதான் ஒரு டாஸ்க் இது வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு. சரியா? அதை கீழே வச்சு தட்டி அந்த பவுல்ல போடுற டாஸ்க் ஒரே டாஸ்க். அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பண்ணல. நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க டாஸ்க் பீஸ்ட் சொன்ன நாள்ல இருந்து இத சொன்ன ரசிகன் இத சொன்னா நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ரசிகன் இத சொன்னா பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. ஹேட்டர். எனக்கெல்லாம் செம்ம சிரிப்பு இன்னைக்கு. அந்த 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 ராட்டில சுத்துறத பாத்தீங்களா? பார்த்துதான் இருக்கேன் ப்ரோ. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியா? நான் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்கேன். எனக்கு சுபிக்ஷாவை சுத்தும் போது சுபிக்ஷா சுத்தும் போது பரிதாபமா இருந்தது. ஆக்சுவலா நானும் சுத்தும் போது சிரிப்பு தான் வந்தது. இல்ல கரெக்டா சொல்றாரு. கானா வினோத் கரெக்டா சுத்துறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இவரு திரும்பி உடனே இப்பதானே சொன்னேன் அப்படின்றது. அதோட செம சிரிப்பு என்ன தெரியுமா? சுத்தி முடிச்சிட்டாங்க போய் மாட்டினதுக்கு அப்புறம் பாஸ் நான் முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னாரு. பாத்தீங்களா? அதெல்லாம் செம இல்லட்டு. ரகு சொல்லுங்க. ரகு வெல்கம். ஹாய் ரகு. ஆண்ட்ரஸ் சொல்லுங்க. ஹாய் சாம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? குட். இல்லதான் இன்னைக்கு நடந்ததுதான் பார்த்தேன் நானு. as I said before, ஒரு ஹோஸ்டா நம்ம ஒரு பப்ளிக் ஷோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்காம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம ஏதோ ஷோ கிளியரா பார்க்காம நான் வந்து எனக்கு டாக் பேக்ல வர்றது மட்டும் பேசினா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். நீங்க என்னைக்கோ இவர் கமருதீன் பண்ணதை வந்து என்னைக்கோ கேட்டிருந்திருக்கணும். என்னைக்கோ இதை வந்து நீங்க அங்கவே சரியான விகிதத்துல கேட்டிருக்கணும்.
இது எப்படி போச்சுன்னா இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் இது இவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ப்ராப்ளம் இட் இஸ் கம்ப்ளீட்லி இம்பாக்டிங் தி ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அண்ட் இன்னைக்கெல்லாம் சீரியஸ்லி ஐயோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் அதை பண்ணிட்டு கூட திரும்ப வந்துட்டு நான் ஈவினிங் ஆஃப்டர் ஆஃபீஸ் கால் முடிச்சு நான் பார்க்கும்போது கூட இது விக்ரம் கிட்ட வந்து சரி நான் பண்ணிட்டேன், டக்குன்னு வினோதனை சொல்லுவார்னா நீ இப்படி பண்ணதே தப்புடா, நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுடா, ஆனா அதெல்லாம் பேசாதீங்க. இப்ப இதுல இருந்து நான் எப்படி நான் வந்து மாறுறது, வெளியே வர்றது? ஸோ அப்போ அவருக்கு அந்த ரிமோர்ஸ் ஃபீலே கிடையாது. இது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் அவருக்கு அமருது. இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நிமிஷம் ஒரு சாரி கேட்கிறாருங்கிறது வாய் வார்த்தையா சரி கேட்டுறாரு. பட் இப்போ இது இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா யார் ரூட் காஸ் என்ன இருக்குங்கிற ஒரு அனலாகி எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு அனாலிசிஸ் பண்ணி இவங்க சைடுல இந்த பாயிண்ட் இவங்க சைடுல இந்த பாயிண்ட் வச்சா கூட ஃபார் டிபேட் பர்சஸ் ஃபைன், டிபேட் வாதத்துக்கு இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்க நம்ம வைக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த வாரம் டிடிஎஃப் வாரம் இது ரொம்ப முக்கியமா? இதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு யோசிக்க தோணுது எனக்கு சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு அரோராவோட கேம் பிளே செம்மையா இருக்கு. டிடிஎஃப் பொறுத்த வரலும் ஜென்யூனா எஃபர்ட் போடுறாங்க. அண்ட் ஓரளவுக்கு திவ்யா ஆகட்டும், சாண்ட்ரா ஆகட்டும், விக்ரம், சபரி, நம்ம தப்பே சொல்ல ஆக்சுவலி முடியாது. டிடிஎஃப்க்கு அவங்க என்ன கொடுக்கணும்னா அவங்க சைட்ல இருந்து என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனையா சொல்லுங்க சாம், இதை சொல்ல வந்தீங்க. இல்ல அதான் அவங்க எல்லாம் மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க நல்லாவே. அவங்க வின் பண்றாங்களோ இல்ல லூஸ் பண்றாங்களோ டிடிஎஃப், ஆனா நல்ல ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஓகே, அதுதான் இவங்க கிரியேட் பண்றது. ஐயா இல்ல இருங்க, இவங்க கிரியேட் பண்றது கேஆஸ் கிரியேட் பண்றாங்க. ஓகே, மொமெண்ட்ஸுக்கும் கேஆஸ்க்கும் எது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட்ஸ் தான் நல்லது. மொமெண்ட்ஸ் தான் கரெக்ட். மொமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு தேதிக்கு எனக்கு இன்னும் 3 வாரம் தான் இருக்கு கேமுக்கு. இந்த 3 வாரத்துல தான் நான் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணி எனக்கு இதுலதான் ஸ்லைட்லி அந்த ஓட்டிங் இதெல்லாமே மாற போகுதுன்னா எனக்கு இங்க மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது முக்கியம் அப்படிங்கறத பார்க்கணும். அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு சொல்லட்டுமா? நாமினேஷன்ல பார்வதி வந்து அவங்கள பத்தி சொல்லிடுவாங்கல்ல, இந்த மாதிரி அவர் வந்து என்னை வச்சு கேம் விளையாடுறவருன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுவார்ல. ஸோ அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து பிஆர் விஷயம் வெளியே வரும்போது வெளிவந்ததுலேருந்து அவர் பயங்கர அப்செட் ஆகிட்டாரு. 2 விஷயம் அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த பிஆர் விஷயம் வெளிவந்த ரீசனுக்காக தான் அந்த பேட் டச்ன்ற விஷயத்தையும் திருப்பி வெளியே எடுத்தார். அதனால் அந்த பிஆர் விஷயத்தை கம்மி பண்ணுறதுக்காக இதை எடுத்தார் வெளியே. ஸோ அந்த 2 விஷயம் அவர் பயங்கர அஃபெக்ட் ஆனதுனால இந்த வீக்கே அவருக்கு இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிபிக்குள்ளே ஏதாவது சண்டை நடந்ததுன்னா உடனே அவங்களை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் உட்கார வச்சு பேசி அனுப்பி விடுவாங்க, திருப்பி பண்ணாதீங்கன்னு. நான் இன்னைக்கு அதை எதிர்பார்த்தேன். இந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் டாஸ் தேர்ட் டாஸ் நடுவில் கேப் இருக்கும்போது அட்லீஸ்ட் கமலிதன் மட்டும் உள்ளே கூப்பிட்டு பேசுவார்னு நினச்சேன். பிபி ஒன்றுமே பேசவே இல்லை. யூசுவலா நடக்கும்ல அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு உள்ள பேசுவாங்க. நான் மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் அப்படிதான் பார்த்திருக்கேன். நான் தமிழ்லயும் அப்படி பார்த்திருக்கேன் நான். அது அவங்களா கேட்டாதானே அந்த கன்ஃபெஷன் ரூம் இல்ல அவங்களே கூப்பிடுவாங்க. மலையாளத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 2 பேர் சண்டை போட்டோம், 2 பேரும் உள்ள கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணி கட்டி பிடிக்க வச்சு அப்புறம் வெளியே அனுப்புவாங்க. திருப்பி பண்ணா அவங்க தூக்கி வெளியே போட்டுருவேன். இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் சொல்லுவாங்க மலையாளத்துல எல்லாம். மேபி ஓவர் போட போறப்ப இல்ல அவங்க சும்மா சண்டை போட்டுக்கும் போது அடிச்சுக்கலாம் மாட்டாங்க. தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஆமா, ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுவாங்க. பக்கத்துல க்ளோஸா போய் ஏய் அப்படி அந்த மாதிரி அந்த சீனுக்கே கூப்பிட்டு உள்ள வச்சு வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. நான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் அதை எதிர்பார்த்தேன், அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அவர் அப்படின்னு. எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக். இல்லைங்க, அது ஏன் விடுறாங்கன்னா அதான் சொல்றேன்ல, அவங்களுக்கு டிஆர்பி பசிங்க, அவங்க அதுதான் பண்ணுவாங்க. கமருதீனுக்கும் லைஃப் இருக்குல்லங்க வெளியே. இப்ப பார்வதிக்கும் லைஃப் இருக்குல்லங்க. இப்ப கமருதீன் எல்லாம் வெளியே போனா என்ன நினைப்பாங்க அந்த பையனை பத்தி? ஏங்க அதெல்லாம் அவங்க பாப்பாங்களா? டிஆர்பி மோஸ்ட்லி அவங்களுக்கு கண்டென்ட் அதுதான் மெயின். வீக்கெண்டுக்கு தேவையான அந்த ஃபுட் இல்லைங்க, அதுதான். இல்லைங்க, நான் சொல்ல வர்றது, நீங்க அந்த கிரியேட்டிவ் டீம் விஜய் டிவி விட்டுருங்க, இத ஷோ ரன் பண்ற எந்த மாலை விட்டுருங்க. நான் ஒரு பர்சனோட அந்த இண்டிவிஜுவலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல வரேன். இப்போ இவ்வளவு நடந்துருச்சு, இது டிடிஎஃப் வாரம், இதுல கொஞ்சம் சென்சிபிளா யாராவது ஒருத்தர் இது நமக்கு ஒத்து வரல, திஸ் இஸ் unnecessarily creating some sort of
வேற மாதிரியான ஒரு கேஆஸ் போகுதுங்கும் போது சென்சிபிளா இவ்வளோ நாள் எஃபர்ட்டை போட்டு நான் இவ்வளோ நாள் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கும்ல. ஏன்னா திவ்யா ஒரு பாயிண்ட்ல கேட்பாங்க, டேய் நீங்க 2 பேர் இவ்வளோ நாள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இது வந்து தெரிஞ்சும் இந்த டிடிஎஃப் டாஸ்க்ல வந்து இது ரொம்ப முக்கியமா? இது ரொம்ப முக்கியமா? அவங்க அதாவது பார்வதிய நீங்க வெறுப்பேத்துறதோ, இல்ல பார்வதி வந்து கமருதீனை வெறுப்பேத்துறதோ ரொம்ப முக்கியமா? இப்போ இங்க என்னன்னா, இவங்க எல்லாருமே அந்த இண்டிவிஜுவலைஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஈகோக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை ஆகுது. இவங்க இத நவுந்து வந்து, கடந்து வந்து கேம பார்க்கலாம். ஏன்னா இவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு கடைசீட்ல என்னடா இவங்க 2 பேர் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாருமே இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த 5 பேர் விளையாண்டாங்க. சாண்ட்ரா, திவ்யா, இவரு சபரி, அரோரா அண்ட் விக்ரம். அந்த அதே பால் டாஸ் தான். ரைட்டுங்களா? அது இல்ல எப்படி போச்சு? பார்வே சொல்லியிருப்பாங்க. நீங்களே இவ்வளவு சூப்பரா விளையாடுறீங்கன்னு பார்வே சொல்லியிருப்பாங்க. அது லைவ்ல. பார்க்கவே எப்படி இருந்தது? I'm just telling you an instance, அது பார்க்கவே அது ஒரு கேமா இருந்தது. அண்ட் அதே சமயம் பிளாக் பண்ணது, கவர் பண்ணது, இது எல்லாமே இருந்தது. அப்படி போகணும்னு தான் நினைப்பாங்க as a viewers-ஆ? இங்க இன்னைக்கு ஆக்சுவலி தப்பு யார் மேலன்னா, நான் கமருதீன் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல தப்பு அவன் தான். பாரு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கேமா தான் இன்னைக்கு ஸ்பிரிட்டோட தான் விளாண்டா. இவன் வந்து அஃபண்ட் ஆயிட்டு அவன் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆயிட்டு இவன் வந்து பிஹேவ் பண்ணதுக்கு பாரு மேல மிஸ்டேக் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவனும் வந்து ட்ரிகர் பண்ணான். அதனாலதான் பாரு வந்துட்டு ரிட்டர்ன் பேக் கொடுக்க வேண்டியதாச்சு. பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து யார் வந்து அவன் வந்து ஐ மீன் கேம் ஸ்பிரிட் இல்லாம விளையாண்டதுன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் மட்டும்தான். இவனுக்கு ஏதோ இல்ல இல்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பாரு கோல்டு பால் வந்து யார்கிட்ட இருக்கும்? கமருதீன் யார்கிட்ட இருந்து அவங்க 2 பேருக்கு தான் மாத்தி மாத்தி போய் எடுக்க போவாங்களா? எடுக்க போகும்போது இவன் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அவன் ஹேண்டில் பண்ண விதம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தது. ஓகே, அந்த இடத்துல அதுக்கு பார்வதியும் கம்ப்ளைண்ட் பண்ணல, கேம்னு சொல்லி வந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், பார்வதி மேல ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்தே அவனுக்கு ஒரு டவுட், இவங்க வந்து என்ன வந்து எங்கேயாவது அண்டர் த பஸ் த்ரோ பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்கு கிளியர் பண்ணியுமே இல்ல பண்ணாத மாதிரி நடிக்கிறானா? கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே அனௌன்ஸ் பண்ண உடனே 2 பேரும் வினோத்தும் 2 பேரும் பேசுவாங்க. பார்வன் அவன் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு தான் வெளியே கிரவுண்டுக்கே போவாங்க அவங்க. ஏன் அப்ப அந்த இடத்துல இவனே ப்ரீ ஜட்ஜ் அவனுக்கு பண்ணிக்க கூடாதுல்ல. அப்ப இவன் மைண்டுக்குள்ள இருக்குல்ல சப்கான்சியஸா. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருக்கான். அவன் ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்ல தான் இருந்துட்டு அது எங்க இந்த மாதிரி இதாயிட போதும்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் ஒரு அக்ரெசிவா எடுத்து அது இன்னுமே தப்பா போய் அவன் அங்க சொல்றான், சபரி நீ கேப்டன்சி டாஸ்க்ல ஒண்ணு பண்ணாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த மாதிரி என்ன பண்றாங்க பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவன் அதை தான் போர்ட்ரே பண்ணி பார்வதி வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இவன் நல்லவன் அப்படின்றத காமிச்சுக்கணும். இவன் நல்லவனாவே இருக்கட்டுங்க, ஆனா இன்னசென்ட் எல்லாம் கிடையாதுங்க, தெளிவா இருக்கான். இல்ல விக்ரம் அவங்க நம்மள வந்து கிட்ட போட்டு பேசும்போதே இது எப்படி சால்வ் பண்ணணும், வீக்கெண்ட்ல விஜேஸ் எப்படி கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க வினோத் விக்ரமும். அவனுக்கு கண்டிப்பா பண்ணட்டும், கண்டிப்பா பண்ணட்டும். அங்க போய் உளறதான் போறான், அடி வாங்கதான் போறான். ஆஹா, அங்கேயே அவனோட ஈகோ ஹிட் ஆகி அங்கேயே வந்து பார்வதி மேல வெஞ்சன்ஸை த்ரோ பண்ணணும்ட்டு அவனே மாட்டிக்க போறான். தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அன்னைக்கு ரசிகன் ஏதோ பேச வந்தாரு, அது பேசிட்டேன். சொல்லுங்க. இல்ல பேசுங்க. ஆண்ட்ரைஸ் பண்ணதால கொஞ்ச நேரம் தான் நிக்குது, அதுக்கப்புறம் இறக்கிட்டாங்க போல. திரும்பி ஏறிட்டீங்கன்னா யார் யாருன்னு தெரியும். என்னன்னா இது அமித்தோட கேப்டன்ஷிப் அப்போதானே அந்த இது மைக்க மூடி போய் இது பண்ணாங்க. ஸோ அப்பயே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கணும் 2 பேர் மேலேயும். அதையே இவங்க வந்து சிம்பிளா விட்டதோட அந்த விளைவு தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படின்னா எது ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேல வந்து ஒரு மாதிரி கசந்து போயிடும் சொல்லுவாங்கல்ல. இவங்க 2 பேருக்குமே அந்த மாதிரி தான் ஆகி போச்சு. அதாவது இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஃபேமிலி ரவுண்ட் முடிச்ச உடனே வந்து உடனே இப்படியா மாறுவாங்க. ரெண்டு சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்ற மாதிரி 2 பேருமே வந்து இல்ல 2 பேர் ஃபேமிலி வந்து என்ன சொன்ன தனித்தனியா விளையாட தான் சொன்னாங்க, தனித்தனியா அடிச்சுக்க சொல்லலையே சார். இல்ல அதுவே அதுதான் இவங்களோட புரிதலே அப்படித்தானே. ஒரு டாஸ்க்கை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு ஆக்டிவிட்டியை ஒழுங்கா புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. என்னன்னா நாங்க 2 பேருமே வந்து முரண்டு பிடிச்சி தான் நிற்போம்.
2 பேருமே ஒரு முரண்டு பிடிச்சி நிக்கிற மாதிரி கேரக்டரை வந்து இந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்ணும். நீங்க சொன்னீங்கல்ல நாளைக்கு அந்த ஆக்டிவிட்டியில இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, கமுடிதன் வந்து பிடிச்சி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நிக்கிறான், பார்வதி அடிக்காம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கமருதீன் அனுப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல, இன்கேஸ் வந்து பார்வதி பிடிச்சா, கமருதீன் பிடிச்சி நின்னாலும் பார்வதியும் அடிக்க தான் செய்வாங்க. அதுவும் பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி அக்ரெசிவா இருந்ததுக்கு அவங்க கண்டிப்பா அடிக்க தான் செய்வாங்க. ஸோ இல்லை இப்போ வந்து வேணாம், எனக்கு வந்து நான் விட்டு விளைக்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிலாம் விட்டு அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்புறம் ஏன் இவங்களும் போட்டு அடிக்கிறாங்க, அவனும் வந்து அக்ரெசிவாக வந்து அந்த பாக்ஸ் ஏற்றி உதைக்கிறான். ஸோ இதில் வந்து என்னென்னா, மற்றவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக ஆடணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மைண்ட் செட்டையும் சேர்த்து இவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க தந்தா வெளியே போய் அடிச்சுங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப மாட்டுறாங்க. சாம் ப்ரோ சொன்ன மாதிரி தான், இது வந்து டிஆர்பி பஸ், அவ்வளோதான். சேனலை பொறுத்த வரைக்கும் இவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்கப்பா. நான் இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து ப்ரொமோ போட்டுடுறேன், அது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க 2 பேரையும் உள்ளே வச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, நிறைய பேர் வந்து இவங்க டாப் 5 வருவாங்க, இவங்க 2 பேருமே டாப் 5 வரக்கூடாது, ஓடி போங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வரைக்கும் போதும் சொல்லிட்டு தான் அனுப்ப போகிறாங்க சேனல். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம்னு சொல்லி எனக்கு தோணுது. தேங்க்யூ. சாம் ப்ரோ, ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க டிஆர்பிக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ கமருதீனும் பார்வும் டாப் 5ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆப்வியஸ்லி சேனல் சைடு அப்படிதான் பிளான் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, நான் என்ன சொன்னேன்னா இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு தான் நான் சொன்னேன், புரியுதுங்களா? அதுவும் ஒரு டிஆர்பி தானே. இவங்க 2 பேர் ஒரு 2 பேரையும் அட் அ டைம் அனுப்ப மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் அனுப்புனாதான் அது டிஆர்பியா இந்த மாறும். வீக் ஒருத்தவங்க, அடுத்த வீக் ஒருத்தவங்க, ஆனால் யாருமே வந்து டாப் 5 கொடுக்க மாட்டாங்க. கேட்ட ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இவங்க வந்து சொல்லிடுவாங்க, இவங்க பண்ண அக்ரெசிவ், இவங்க பண்ண இதுவால் வந்து இவங்களுக்கு வந்து ஓட் பேங்கிங் கம்மியாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, பாப்போம். கண்டிப்பா பண்ணுவாங்க ப்ரோ. இவனுங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் எவிக்ஷன் பண்ணதெல்லாம் வந்து என்ன கரெக்டா ஓட் படியா பண்ணிட்டாங்க இவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கமருதீன் 2 பேருமே எனக்கு ஹைலி டவுட் தான். ஒரு 50-50ல தான் இருக்கேன். யாராவது ஒருத்தர் தான் அனுப்புவாங்க. அது போனா ஃபர்ஸ்ட் போக வேண்டிய ஆள் கமருதீனா தான் இருக்கும், செகண்ட் தான் பார்வதி. அந்த இடத்துல இல்ல இன்னைக்கு நடந்தது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமருதீன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. ஐயோ என்னங்க அவ்வளோ சப்போர்ட் இது போட்டுட்டு இருக்காங்க நோட் இதுல கமெண்ட்ஸ்லாம். நீங்க பிரகாஷ், நீங்க ட்விட்டரை பார்க்காதீங்க, நீங்க போயிட்டு இதுல கமெண்ட்ஸ், யூடியூப் கமெண்ட்ஸ்ல பாருங்க, அவனுக்கு செம்மடி உழுது. அதுல ட்விட்டரை பத்தியே சொல்லல ப்ரோ, ஹாட்ஸ்டாரோட கமெண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, லைவ் பார்ப்போம்ல, அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்கறேன், அதுல ஃபயர் விடுறானுங்க கமருதீனுக்கு. நான் அதை தான் சொல்றேன். திவ்யா ஹாட்ஸ்டார் போறவங்க மட்டும் நீங்க பார்க்கவே கூடாது. எப்பவுமே 1 hour எபிசோட் பாக்குறாங்க, டிவி ஷோ, அவங்களோட ஓட்டு தான் பெரிய ஓட்டு எப்பவுமே. அதுல கன்ஃபார்மா கமருதீன் தான் வெளியே போவான், எனக்கு நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த இதுல லைவ் கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன்னா திவ்யாக்கு ஃபயர் விடுறாங்க, கமருதீனுக்கு ஃபயர் விடுறாங்க, பாருக்கு ஃபயர் விடுறாங்க, வேற யாருமே. அதெல்லாம் பாக்குறது யாரா இருக்கும் நீங்க சொல்லுங்க? அது எல்லாமே பிஆர் வேலை தான். அதுலயும் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, பிஆர்ஸ் இருப்பாங்க. இல்ல ப்ரோ, இப்போ யோசிச்சு பாருங்களேன் பிரகாஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்களேன். நம்ம வந்து ஹாட்ஸ்டார்ல நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன். நீங்க எத்தனை வாட்டி கமெண்ட் பண்ணிருப்பீங்க? நான்லாம் பண்ணதே இல்லைங்க. நான் என்ன மிஞ்சி போனா ஒரு 2 டைம்ஸ் அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, அப்ப அங்க கமெண்ட் பண்றவங்க யாரு? அதுதான் ரசிகன் நான் சொன்னேன். டில் டேட் நான் ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணதே கிடையாது. எல்லாம் பணம் செய்யற வேலை பையா, அவ்வளவுதான். அததான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதை வச்சு பேசுறீங்க பாருங்க. ஏங்க இந்த தடவை வந்து ஷோவே அந்த மாதிரி தான் போற மாதிரி இருக்குன்றேன் ப்ரோ, சிம்பிள். இல்லைங்க, இப்போ வந்து ஓட்டிங் வந்து லாஸ்ட் வீக்ல வரும்போது எப்படியும் 10 to 12 lakhs வரும். மலையாளத்தில் வந்து 16 lakhs வந்தது ஓட்டு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே நமக்கும் அப்படி 50 அட்லீஸ்ட் மினிமம் 10 lakhs வச்சுக்கோங்களேன். பிஆரால் 10 lakhs பீப்புள் எல்லாம் வந்து சேர்க்க முடியாதுங்க. பிஆர் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் வேணால் போட முடியும், வீடியோஸ் அது இதுன்னு கட்ஸ் வேணால் போட முடியும், ட்விட்டரில் வந்து பேச முடியும். ட்விட்டரில் ஒரு 1000 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி ஒரு 2-3 பேர்னா கூட ஒரு 3000 பேர், 10 லட்சம் பேர்ன்றது நார்மல் மக்கள். 5 லட்சம் கூட வச்சுக்கோங்களேன், 5 லட்சம் பேர்னா கூட நார்மல் மக்கள் 1 hour பார்க்குறவங்க எந்தெந்த கோடியில் எங்கெங்கே இருக்காங்க தெரியாது தமிழ்நாட்டிலலாம். இப்போ நான்லாம் அபுதாபிலேருந்து ஓட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி அப்ராட் இருக்கவங்க எத்தனை பேர் ஓட் பண்ணுவாங்கன்னு தெரியாது.
ஆக்சுவலா ஸோ வந்து அதனால வந்து பிஆர் ஸ்டண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த இதுதான் இருக்கும், அவ்வளோதான். அவங்களால அவ்வளோ ஓட்லாம் பண்ண முடியாதுங்க. கைண்ட் ரெக்வஸ்ட் அப்படியே கண்ணால வர முடியலையா, எல்லாரும் சாண்ட்ரா கூட்டு போடுறீங்களான்னு கேட்க சொல்லிட்டாங்க. பண்ண மாட்டோமே. ஐயோ ஹோஸ்டா இருந்துக்கிட்டு நானே இந்த ஸ்பேஸ நியூட்ரலா கொண்டு போனோம். கொஞ்ச நாளைக்கு பாருன்னீங்க. அப்புறம் யாரையாவது ஐயா நான் நியூட்ரலா ரசிகன் தான் இருக்கேன், நான் யாருக்கும் ஓட் பண்ணலையா. அப்படியே ஹோஸ்டா இருக்கவங்க அவங்களுக்கு ஃபேவரட் அக்கா கண்டஸ்டன்ட் சாண்ட்ராக்கு ஓட்ட போட சொல்லி சொல்றாங்க, அவங்களால வர முடியலன்னு சொல்லி. போஸ்ட் போட சொல்லுங்க, அந்த போஸ்ட் எடுத்து பின் பண்ணுங்க. ப்ரோ நான் ஸ்மைலி அவ்வளவுதான். வேணா போடுறேன் ப்ரோ. சாம் கடைசியா பாத்தீங்களா சாண்டா ஸ்கோர் பண்ணாங்க சூப்பரா. இன்னைக்கு 1 hour எபிசோட்ல சாண்டா இல்ல இல்ல கரெக்டான செம ஸ்கோர். செம அது அந்த டாபிக் கேமே எடுத்து ஸ்மார்ட் பேசுங்க. கேம் ப்ரோ. ஆமா அந்த அந்த கேம் டாபிக் அங்க பேசுங்க. செமையான ஸ்மார்ட் அடிச்சாங்க பாத்தீங்களா. நானுமே சாண்ட்ராக்கு இன்னைக்கு ஃபயர் இல்ல அந்த சீரியஸ்லி சரியான லாஸ்ட் சப்போர்ட். டிசிஷன் தான் பெஸ்ட் டிசிஷனுங்க. அந்த லாஸ்ட் டிசிஷன் தான் பெஸ்ட் டிசிஷன். சபரி அப்படின்னாங்க முடிஞ்சு. சாம் அஞ்சலி அப்படின்றாங்க எல்லாரும். அஞ்சலி அவங்க வெளில போயிட்டாங்களா, இல்ல அவங்களுக்கு பக்கா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு இது பண்ணுங்க, அவங்களால ஜாயின் பண்ண முடியல. அவங்க இது இல்ல பண்ண சொல்லுங்க. அபி சொன்னதுக்கு சொல்றேன். அபி நீங்க சொன்னதுக்காக நான் சாண்ட்ராக்கு நான் ஓட்டு போடுறேன். ஆனா நான் சொல்றேன் நீங்க ரிஜாக் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாமா? அந்த மாதிரி அபியக்கா வந்தாலும் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவங்க நேற்று நைட்டே 12 மணிக்கு சாண்ட்ரா ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. நீங்க ஓ இப்ப கேட்டீங்கன்னா சரி ரசிகன் அடுத்த அவங்க போடுற இதெல்லாம் பாத்தீங்களா, ட்வீட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. விக்கல் சிக்கிரம் ஆமா, அவனுக்கு பண்ற செம்மையா இதெல்லாம் இருக்கு அவங்க போட்டுக்கிறாங்க, டியூட், பயங்கரமா செம்மையா இருக்கு இருக்கு. அதெல்லாம். செம்ம ப்ரொமோட் பண்ணுறாங்க அவங்க சாண்ட்ராவை. எனக்கு நேற்று நல்லா இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு சண்டை போட்டதுல கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அடிக்கணும்னு போயிடுச்சு. இன்னைக்கு பூரா பாசிட்டிவ் ட்வீட்ஸாக போட்டுட்டு இருந்தேன். இல்ல இன்னைக்கு நெகட்டிவ் கடைசியா கூட வந்துருச்சு. சரி சுபிக்ஷா போயிட்டு ஒரு கன்சோல் பண்ணுவாங்க, அதுவும் செம்மையா இருக்கும். ஃபினிஷிங் டச் அதுவும் நீங்க சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் அதுவும் தெரியும். போஸ்ட் போட்டிருக்கேன். நான் பார்க்கல, நீங்க பார்க்கலையா? நான் போஸ்ட் போட்டேன் அது. அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற இது ஸ்கோப் சரியா கவர் அதுதான் கவர் பண்ணிட்டாங்க. பண்ணும். 1 ஹவர்ல வந்துருச்சு. செம்மையா கவர் பண்ணுவது. சரி ப்ரோ சாம் ப்ரோ ரசிகன் ப்ரோ 5th டாஸ்க்ல வந்து எங்க சபரி வின்னா இது விஜய பார்வதி வின்னா. ஸோ இப்போ ஓவரால் ஆமா. பார்வதி தான் ஓவரால் வந்து அரோரா ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க. நோ ஆஃப்டர் நோ டாஸ்க் ப்ரோ, 5 நோ ப்ரோ, நோ நோ ப்ரோ. அதுவும் போஸ்ட் போட்டாச்சு. அதுவும் போஸ்ட் போஸ்ட் போட்டாச்சு. போட்டாச்சு ப்ரோ. யாரு பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட்? பாருங்க என்னதுல இருப்பாங்க. சபரி போய் ப்ரோ. பாருங்க ப்ரோ. இங்க சொன்னா ஸ்பாயில் ஓ ஆகுதுன்றாங்க. சரி சரி நான் பாக்குறேன். உங்க இதுல இருக்கா? லிஸ்ட்ல என்னது நான் இருக்கு. போட்டிருக்கேன் பாருங்க ப்ரோ. விக்னேஷ்ல சரி லிஸ்ட் ஓகே இருக்கு. நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன். சரி ஓகே நான் பாக்குறேன். ஓ செகண்டா பார்வதி செம போடுங்க. ஓ டாஸ்க் 5 வின்னரா? இதான் உங்க சூப்பர். டக்கா, இதான் உங்க டக்காங்க. இல்ல அவனுக்கு எல்லாம் வயிறு எரியுமே இப்போ. அவனுக்கு ஏங்க கமருதி ஒரு ஃபேன்ஸ்லாம் மணி நேரம் ஏங்க ஸ்பாயில் போஸ்ட் போட்டு பண்ண கூடாதுன்னு தான் அங்க போய் படிச்சு பாருங்கன்னு சொல்றோம். சொன்னேனே போய் பாருங்க. நீங்க வந்து ஒரே நிமிஷத்துல போட்டு முடிச்சிட்டு நான் அதுக்கு நீங்க அவரு சொல்றேன். அவர் வினோத்தோட ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பொசுக்குன்னு சொல்லி விட்டாரு. இது அந்த ஆமாங்க. பிரிக் பில்டா டாஸ்கா 5th டாஸ்க். எஸ். ஓகே. பால் அடிச்சு அந்த பிரிக்க வெளில வைக்கிறது கரெக்டா? அதுல பாரு தெரியல. அது தெரியல. பிரியா ஜேபி தான் கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி பிரியா ஏதாவது ஜிபி டாஸ்க் தான் சொன்னாங்க. இருக்கான்னு. எனக்கு என்ன கீழே டாஸ்க், ஒருத்தவங்க என்ன டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன டாஸ்க்? பிரிக் அடிக்க வைக்கிற மாதிரியா? இல்ல எனக்கு கீழே ஒருத்தவங்க லிங்க் பால் அனுப்பிச்சாங்க. அவங்க அவங்க எனக்கு லிங்க் கூட அனுப்பிச்சாங்க. கீழே இருந்து ஒருத்தவங்க எனக்கு லிங்க் அனுப்பிச்சாங்க இதுதான் சொல்லிட்டு. மலையாளத்துல ஓகே. வந்துருக்குன்னு சொன்னாங்க. பிரிக் அடிக்க வைக்கிற மாதிரியா? இல்ல பிரிக் அடி இல்ல, நீங்க சொன்ன டாஸ்க் தான். அந்த மாவு கொட்டுறதா? ஹோல் தி மாவு அது கொட்டுறது வந்து 4th ஃபோர்த்து. ஹோல் தி டாஸ்க். ஓகே. விண்டோ. 5th என்னது அப்போ? இல்ல எனக்கு இப்போ ஒருத்தவங்க லிங்க் அனுப்பிச்சாங்க. நான் அது எப்படி அனுப்புறது, யாருக்கு அனுப்புறது? நீ எனக்கு அனுப்பிச்சு நான் பாக்குறேன். எனக்கு பார்த்த ட்வீட்ஸ் வரைக்கும் அந்த பிரிக் பில் பண்ணி அந்த பால் இது ஏன்னா விக்ரம் வந்துட்டு திவ்யாவோட ஃபேஸ்ல இடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சபரியோட ஏதோ அவங்களோட பிசிக்கலா கொஞ்சம் இது அஸ்வின் குரூப்ல பண்ணிட்டாரு. போட்டுருக்க பாரு, அதுதான் நினைக்கிறேன். மேலே ஏற்றி விடாத 5th இது டாஸ்க்ல ஒன்று. பாருக்கு தான் ரொம்ப அடி விழுந்துச்சு. லைக் ஃப்ரம் எவ்ரிவன், மெயின்லி ஃப்ரம் கமருதன். சூப்பர். அடிக்கட்டும். பார்வதி ஓட்டு வரும். மறுபடியும் கமருதீன் கூட ஆனா she took it sportivelyன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ரசிகன் என்ன டாஸ்க் அதான் லிஸ்ட் மாவு லாஸ்ட் ஆகுது. டாஸ்க். பாவங்க அந்த பொண்ணு. மாவு டாஸ்க் தான். ம். மாவு டாஸ்க் லிஸ்ட் என்ன டாஸ்க் லாஸ்டா தான். இருக்காரு. மாவு டாஸ்கியா? இது மாவு அந்த டாஸ்க். அந்த விண்டோ நீங்க சொன்னீங்கல்ல பிரியா, மேல அந்த ஹோல்ட் விண்டோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்க பால் அடிச்சு அத கீழே தள்ளி விடணும். ஓகே தள்ளி ஓகே விடணும். ஓகே. அது 5th டாஸ்க் 5th டாஸ்க் தெரியல என்னன்னு. அந்த இது நினைக்கிறேன் 4th டாஸ்க் யோ வந்து இதுதான் 5th.
4th டாஸ்க் வந்து அந்த டயர்ல சுத்துறதுன்னு நினைக்கிறேன். பால் ஆமா. உள்ள சுத்தி சுத்தி சுத்துறது. வந்தீங்க. ஆமா, ஆமா, ஆமா. சுத்தி சுத்துறது. சுத்தி வந்தீங்க. ஓகே ஓகே. ஹேண்ட் கையில வந்துட்டு சின்னதா ஹூப்ஸ் மாதிரி சின்னதா இருக்கும். அதுக்குள்ள பால் வச்சு அந்த பால் சுத்திக்கிட்டே இருக்கணும். டென்னிஸ் அது பால், டேபிள் டென்னிஸ் பால். அதுதான் ஓகே ஃபோர்த் ஓகே டாஸ்க்னு ஓகே. சொன்னாங்க. கரெக்ட். அது போட்டு ஓகே ஓகே. அது மலையாளத்துல நடந்தது அது. அது வந்து ஸ்பின் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பால் கீழே விழாம. ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், போடியம் மாதிரி இருக்கும். அது ஏறி நின்னுட்டு அந்த பால் வந்து விட் அவுட். ஹூப்ஸோட விட் அவுட். மாவு டாஸ்க். ஓகே ஓகே ஓகே. மாவு அது டாஸ்க் நல்லா இருக்கே. மாவட்ட செம அக்ரெசிவா இருக்குங்க. மலையாளத்துல இதுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலயுமே அக்ரெசிவ் தான் 2 பேரும். அதுதான் பாருக்கு திவ்யா இது சபரி எல்லாம். இதுல இருங்க, யார் ஃபர்ஸ்ட் வெளில போறான்னு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அக்ரெசிவா இருக்குமா இல்லையான்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. நினைச்சு பாத்தீங்களா பாருங்க, கனி பாரு போனதுக்கு செகண்ட். அப்புறம் எங்க கனி போனதுக்கு அப்புறம் என் தலைவன் சபரி கேம் பிளே பாத்தீங்களா? ஸோ என் தலைவனை வந்து எல்லாரும் கட்டுப்படுத்துனது கனி தான். கேம் ஸ்பாயில் பண்ணது அன்பு கனி. பாசத்தால கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. அன்புல தான் கட்டி போட்டாங்க. சபரி மட்டும் இல்ல, அந்த கேங்கே சொல்றாரு. அரோரா. சரி, 4th டாஸ்க்ல இருங்க, வர்றேன். 4th டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் வெளில போனது விக்கல்ஸ். ஓகே. அந்த ஸ்பின் பண்றதுல. ஓகே ஓகே ஓகே. ஸ்பின் பண்றதுல. ஹோல் பண்றதுக்கு சத்தியமா சபரியால முடியாது ப்ரோ. அவனுக்கு அந்த கையில இன்னைக்கு பாத்தீங்களா? அப்ப ஹோல் பண்ணதுல பாரு ஹோல் பண்ணிருக்கா? இல்ல வினோத் பாத்தீங்களா? ஒரு பாக்ஸிங் மாதிரி பண்றது பின்னாடி அங்க போகும் கையே. அந்த இது பாத்தீங்களா வீடியோ? யாருன்னா எதுல? அங்க இதுல லிவிங் ஏரியால உட்காந்து இருக்கும்போது எழுந்து நின்று பாக்ஸிங் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு அவன் கையை மேல தூக்கிட்டு இருப்பான் சபரி. கரெக்டா அவனுக்கு அந்த பிளேட் வச்ச கையிலேயே போயிட்டு டப்புன்னு தட்டிட்டு நான் தட்டவே இல்லை தொடவே இல்லைன்றவாரு. கரெக்ட் வினோத் தானே? ஆமா ஆமா அது ஆமா. வழக்கமா பண்றதானேங்க. அவர் எத்தனை வாட்டி சொன்னாலும் எவனும் கேட்க போறது கிடையாது. அது வேற சொல்லிட்டு போறாரு, கொலை பண்றேன்னு சொல்லிடுவான் அவன் அப்படின்ட்டு போறாரு அவரு. கேட்டது இல்ல ஏன் இந்த மாதிரி வேலைன்னு தெரியல. ஏன் ஒரு டாஸ்க் விளையாட போறான், நீ இந்த மாதிரி கையை போட்டு அடிச்சு விட்டு அவன் வலியோட போய் விளையாடுவானா? அப்போ நீ பிளான் அவர் தனியா தாங்க உட்கார வைக்கணும். பயங்கர ஹைப்பருங்க இல்ல அவரு. பிளான் பண்ணி பண்ற மாதிரி தானே இருக்குது அது. நீங்க இல்ல கையை அந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. பாக்ஸிங்க்கு பஞ்சிங் வந்து ஃப்ரண்ட்ல தான் போகணும். இல்ல, ஒரு ட்விஸ்ட் பாருங்க. 5th டாஸ்க்கு பாரு வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜெயிச்சானா கமர்தீன் இந்த வீக் எலிமினேட் ஆனா எப்படி இருக்கும்? இல்லங்க, ஐயோ இதை ஒரு ஐயோ, நிமிஷம் டபுள் இருங்களேன். பிரியாணிங்க. டபுள் பிரியாணி வாங்கி இந்த சாப்பிடுங்க 5th TTF எல்லாரும். டாஸ்க்ல அவ அந்த ஜெயிச்சுட்டு ஹோல்டு டோரா? 5th டாஸ்க் தானே ஹோல்டு டோரு? மேபி ஆமா, அதான் நினைக்கிறேன். தெரியல. நெக்ஸ்ட் டாஸ்க் சபரி ஜெயிக்கிறதா சொல்றாங்க. ஆஃப்டர் தட் இருங்க ஃபோர்த் டாஸ்க்ல பாத்துறேன். சபரி வின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அது அதுதான் தெரியுது, சொல்றேன். என்ன டாஸ்க்னு பாக்குறேன் ப்ரோ. அதான் அந்த ஃபிஃப்த் டேபிள் டாஸ்க்ல பார்வதி வின்னு. ஆமா டேபிள் சரிங்களா? டென்னிஸ் மாதிரி இதுல வந்து சபரி மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா 5th டாஸ்கை பத்தி தெரியல. இப்பதான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வருது. இருங்க நான் எடுக்கிறேன். பரவாயில்லங்க. பாரு ஆனா வந்து எனக்கு அந்த லெவலுக்கு லீட்ல இந்த வந்து பாயிண்ட் செகண்ட்ல உங்களுக்கு வந்திருக்கா. தோணுதுங்களா? டிடிஎஃப் பொறுத்த வரலும் எனக்கு இந்த அரோராவும் சபரியும் டக்குன்னு பீக் ஆன மாதிரி இல்ல. ஐ மீன் அரோரா பை ஆமா யூனோ ஆமா. அப்புறமே அவங்களோட அனாலிசிஸ், அவங்க வே ஆஃப் டாக்கிங் வந்து டு த பாயிண்டா இருக்கும், ஸ்பாட்டானா இருக்கும். பட் சபரி கொஞ்சம் லைன் லைட்லயே வரல, கொஞ்சம் ஒரு மெலோடவுன் பண்ணியே இருந்தாரு. பட் இந்த டிடிஎஃப்குள்ள வரும்போது அப்படியே டக்குன்னு ஒரு பீக் இட் ஆகி இஸ் எனக்கு நாட் விக்ரம் ஓவர்டேக் பண்ண மாதிரி தோணுது எனக்கு. இட் அது இஸ் நாட் அதுக்கு காஸ் என்னது? ஆஃப் டிடிஎஃப்ங்க. இட் இஸ் காஸ் ஆஃப் கனி கோயிங் அன்பு அவுட். கனி வலை. கனி வாஸ் கனி கண்ட்ரோலிங் த ஒரே ஹோல் நிமிஷம் கேங். ஒரே ஓ நிமிஷம். கீழே ஒருத்தருக்கு போட்டிருக்காரு, அது உண்மையாக தெரியல. டிடிஎஃப் அதாவது இவங்க பிரியா சொன்ன டாஸ்க் வந்து 4 ஓகேவா? அந்த மாவு குட்டி விளாட்றது. டிடிஎஃப் வந்து சுற்றி மாவு சுற்றி கொட்டுறது வந்தீங்களா? 4, அது சபரி ஜெயிச்சிருக்காரு. சுத்தி சுத்தி டிடிஎஃப் வர்றது வந்து பாரு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அந்த கை உங்களுக்கு வச்சு வந்து எப்படி பிடிச்சாரு அவரு? கஷ்டமாச்சு கையெழுத்து அந்த மாவு சபரி தான் டாஸ்க். ஹையஸ்ட். இருங்க, அது வந்து லைனா லிஸ்டே சொல்றேன் உங்களுக்கு. யாரு அவுட் வேணாம், அது ரொம்ப ஓவர் ஆயிடும். வேண்டாம் வேண்டாம். சரி ஓகே விடு. இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது கனி போனனாலங்கிறதா இல்ல இட்ஸ் ரியலி சம்திங் இஸ் அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும்ல இட் இஸ் நமக்கு காஸ் ஒரு ஆஃப் கனிங்க. நான் தெளிவா சொல்றேன். இது வந்து இன்னைக்கே வந்து விக்கல்ஸ் லிட்டரலி டிஸ்கஸ் திஸ். இதை ஓகே வந்து ஓப்பனாகவே வந்து ஹி வாஸ் டிஸ்கஸிங் திஸ். ஐ திங்க் இட் வாஸ் வித் பாருன்னு தான் நினைக்கிறேன். நாட் எக்ஸாக்ட்லி ஷூர். ஐ திங்க் இட் வாஸ் வித் பாரு. வாட் இவன் வந்து சொன்னான்னா, இந்த சேஞ்ச் இங்கேருந்து கனி போனது, அமித் போனது, தெர் இஸ் பீன் அ சேஞ்ச் இன் த ஹோல் ஹவுஸ்.
ரீசன் வந்து தே வர் ஆக்சுவலி டேக்கிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் தெம்செல்ஃப். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிம்செல்ஃப் வி டேக் எக்ஸாம்பிள். இப்போ எனக்கும் திவ்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கான்ஃப்ளிக்ட்ஸ் வராமலாம் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, ஐ வில் கோ அண்ட் டெல் கனி. கனி வில் இன் டர்ன் கோ அண்ட் டாக் டு திவ்யா அண்ட் ஷி வில் சார்ட் இட் ஆஃப். கனி வந்து அதில் வந்து பிளாக் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ வந்து வி நெவர் ஹேட் அ டைரக்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். மோஸ்ட்லி இட் வில் கோ த்ரூ கனி அண்ட் ஷீல் ஃபினிஷ் இட் ஆஃப். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கனின்ற பஃபர் இல்லாதனால டேரெக்டாக போகும்போது இட் இஸ் பிகமிங் அ ஹியூஜ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அண்ட் ஹீ செட் த சேம் திங் ஃபார் கம்மு அண்ட் பாரு. அமித் இருக்கிற வரைக்கும் பாருக்கு பிரச்சனைனா பாரு யூஸ் டு கோ டு அமித். ஆமா அண்ட் அமித் வில் திட்டி சும்மா உட்காரு, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் போய் பெருசாகிட்டு இருப்பேன் சொல்லி திட்டி உட்கார வச்சுருவார். ஸோ தேர் நெவர் யூஸ் டு அது க்ரோ ஆகலை. த மினிட் அமித் வெண்ட் அவுட் தட் பஃபர் நடுவில் அந்த பஃபர் மீட்டர் இல்லை இப்போ. ஸோ சேம் வித் கனி, சேம் வித் அமித். அந்த பஃபர் மீட்டர் தூக்கினோடனே டைரக்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா எனக்கு இன்னைக்கு டேம்பர் மாதிரி புதுசா தானே. இருந்தது. அமித் வாஸ் டேம்பர்ல யோசிச்சு பாருங்களேன். ம் உங்களுக்கு வந்து பாரு வாஸ் வெரி 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 அக்ரெசிவ் அன்டில் அமித் கேம் இன். அமித் வந்து கூல் டவுன் ஆகு, நாட் குட் அப்படின்னு சொன்னோடனே ஷீ டோன் டவுன். இப்போ அமித் இருக்க வரைக்கும் ஷீ வாஸ் டவுன். லைக் அந்த டோன் டவுனில் ஒரு ரொம்ப ஓவராக பிரேக் பண்ணாமல் ரூல்ஸை ஓவராக இது பண்ணாமல் கொஞ்சம் டோன் டவுனில் சாஃப்டாகவே இருந்தாங்க. நவ் அமித் இஸ் கான். ஸோ த ட்ரிகர் ஸ்டார்டிங். அப்போ வந்து அங்கே அவங்க பேசுறதுக்கு இப்போ ஆள் இல்லை. இவங்க வந்து டோன் டவுன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அமித் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ. கைண்ட் ஆஃப் மேக் சென்ஸுங்க, கரெக்ட் தான். ஏன்னா நான் இன்னைக்கு யோசிக்கும்போது கூட சபரி இந்த மாதிரி பாருக்கும் கமருதனுக்கும் நடந்த ப்ராப்ளம்ஸ்ல இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி வந்தது இல்ல. ப்ரீவியஸ்லி ஆகட்டும், அது ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே தான் இருப்பாரு ஒழிய ரொம்ப டீப்பா அவளை வந்து நீ ஏன் என்ன பண்ற, நீ ஏன் எதிர்ற, நீ கொஞ்சம் இறங்கு அப்படின்னு அவர் சொல்றதுங்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. மேபி இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் எஸ் அப்கோர்ஸ் ஒரு லீன் ஃபேக்டரா வந்து பாருக்கு வந்து அங்க அமித் இருந்தாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து எண்ட் ஆஃப் த டே கனி கிட்ட போச்சுன்னா அது உள்ளமா போகாது ஒரு 2 பேருக்குள்ள. அப்போ மத்த யாருமே உள்ளவும் வர முடியாது, அவங்களோட கருத்துக்குன்னு வைக்க முடியாது, அவங்க யாரு பக்கம் சாயறாங்க இல்ல யார் பக்கம் நிக்கிறாங்கிறதையும் காமிச்சிக்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது. இப்போ அந்த கேப்ஸ் எல்லாமே கேப்பா ஐ மீன் அந்த அவங்க ஃபீல் பண்ணது எல்லாமே இப்ப கேப் ஆகும்போது பீப்புள் ஆர் ட்ரைங் டு யூஸ் இட் ஆர் அவங்க நேச்சர் தெரியுதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டைலமா இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். பார்க்கலாம் இது எந்த எந்த தூரம் போகுதுன்னு. பட் யூ ஆர் ரைட் ரசிகன் ப்ரோ. ஐ குட் சென்ஸ் இட். அடுத்து யார் பேசுறாங்க? ஹேண்ட் ரைஸே தெரிய மாட்டேங்குதுங்க. யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஆமா ஓகே. யாரும் ஒண்ணுமே பண்ணல. பண்ணல. ஆக்சுவலா வந்து ஆரம்ப இப்போ இந்த இஷ்யூ வந்து கமருதீன் பாரதி இஷ்யூ ஒரு ஒரு அப்சல்யூட் ஃபேக் டிராமா அப்படின்னா நீங்க வேணா எதிர்பார்க்கலாம். இவங்க விஜேஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடியே இவங்க திரும்பியும் ஒரு சாரி டிராமா போட்டு ஒரு பேட்சப்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. See, if they patch up after this, right? இட்ஸ் அப்சல்யூட் டிராமா. Absolute drama. Absolute Purely drama. drama. ஏன்னா he has literally did shit and she has அப்போ இங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள வந்து இவங்கள இந்த ஃபேன்ஸ் அவங்கள போட்டு அடிக்கிறதும் அந்த ஃபேன்ஸ் இவங்கள போட்டு அடிக்கிறதும் Waste. இது நம்ம வந்து முட்டாளுங்க நம்ம தான். வேஸ்ட் இவ்வளவு நம்ம தான் எனர்ஜி வேஸ்ட் முட்டாளுங்க. பண்ணி நம்ம தான் அதான் நான் சொன்னேன் நான் இது லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பேன். நம்ம மக்களை தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமருதீன் ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது. கமருதீன் போய் பேசினாருனாக்க பார்வதி மெல்ட் ஆயிடுவா. அப்படிதான் எனக்கு தோணுது. அதுதான் அதுதான் அவன் ஆகக்கூடாதுன்றேன். நேத்தே Why ட்ரை is she melting? பண்ணிருப்பான். நேத்தே ரூம்ல வந்து நேத்து கூப்பிட்டுருப்பானே சாண்ட்ரா பார்க்கிட்ட இல்லைன்னா பேசணும். பேசியிருப்பாங்க. சாண்ட்ரா இப்ப இல்லைன்னா இன்னைக்கே பேசியிருப்பாங்க. அதான் ஆமா இன்னைக்கே போய் பேசுறதுதான் சொன்னா. சாண்ட்ரா தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. போகாத, பேச வேண்டாம் இல்ல வேண்டாம். இதுதான் இது இப்ப நம்ம முட்டாளு இவங்களுக்காக அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் முட்டாளு இது அப்படியே போய் டைல்யூட் ஆகும். விஜேஎஸும் பண்ணா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு முடிச்சு என்னென்ன இவங்களை பண்ணிட்டு வந்து மறுபடியும் இப்ப என்ன பண்றீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவாரு. சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு பிரச்சனைக்கு. அது வெள்ளிக்கிழமை தான் நமக்கு தெரியும். அடுத்த வாரம் மறுபடியும் போட்டு மிதிப்பான்.
இல்ல வீக்கெண்ட்லயே அது ஏஞ்சி ஏதாவது சொல்லி விட்டுருவான். அவன் சொன்னான்னு இவன் சும்மா இருக்க மாட்டே இவ்வளவு ஏதாவது ஏஞ்சி சொல்லிவிடுவான் அவனை பத்தி. இல்ல அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் வீக் வரும்னு நினைக்கிறேன்ல. அந்த அடுத்தது அடுத்த வாரம் திவாகர் மேபி வந்துருவாருல்ல, மறுபடியும் அதே டாபிக் திருப்பி எடுத்து வந்தான்னா மறுபடியும் திரும்பி பைத்தியம் விடுவாங்க. ஐயோ வெளியே போனாலும் உள்ள வந்து அவங்க எல்லாம் என்ன குழப்பம் பண்ண போறாங்களோ தெரியல. ஏன் கண்டிப்பா இந்த குழப்பம் தான் கண்டிப்பா வரும். வரும். இது அது 2 அந்த அடுத்த வாரமும் இதே இவங்க 2 பேர் தான் ஓடும். ஆக்சுவலா இதெல்லாம் அப்படியே மலையாளத்துல நடந்ததுங்க. மலையாளத்துல லாஸ்ட் வீக் வந்து எல்லா மக்களும் உள்ள வருவாங்க. உள்ள வந்து அவங்க ஒரு பண்ண கலாட்டால அந்த அனுமோல் உட்காந்து அழுது அழுது அவளை போட்டு எல்லாரும் டார்ச்சர் பண்ணி கார்னர் பண்ணி ஆக்சுவலா செகண்ட் டைட்டில் பேஸ்ல ஆகிட்டாங்க. தான் செகண்ட் பேஸ்ல தான் இருந்தா அவ. செகண்ட் பேஸ்ல தான் இருந்தா அவளுக்கு டக்குன்னு ஓட்டு பயங்கரமா எகிரிடுச்சு. எகிரி வின் பண்ணிட்டா அவ. அந்த மாதிரி தான் ஆக இப்போ போகுதுன்னு அதான் நினைக்கிறேன். பண்ணுவாங்க. வெளில போனோன்னே இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த பீப்புள் ஆர் கோன் கம் ஆர் கோன் டு சேம் திங். எஃப்ஜே என்ன அதுல நான் சாமு? ஒரே நிமிஷம். என்ன சாமு? திருப்பி பேஜ் ஆயிட்டாங்களா அப்ப? இல்ல இல்ல அதான் சொன்னல அப்படி இல்ல. ம். கிளவரா இவங்க கேம் தான் ஆடுறாங்க, டிராமா பண்றாங்க அப்படின்னா திரும்பி பேசி பேட்சப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண்ணா எனக்கு நன்- அவ்வளோதான். அதுக்கப்புறம் மொத்தமா போய் நேரா பாரு நான் ஃபேன்ஸ் டிஎம் போய் சொல்றேன். ம். திட்டிட்டு வந்துடுவேன். இல்ல கமருது எனக்கு அந்த டேலண்ட் இருக்குங்க. பயங்கர இல்ல மேனிபுலேட் பண்ணிப்பாங்க. 2 ஃபேண்டமே ஒரு ஸ்பேஸ்ல எங்கேயாவது கூப்பிடுங்க, நானும் வரேன். இல்ல வந்து 2 பேருமே வச்சு செஞ்சுட்டு வராங்க. டேலண்ட் யாருக்கு இருக்குங்கிறத தாண்டி இங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப், நீங்க அந்த அளவுக்கு ஒரு போத் ஒரு லெவலை தாண்டி போறீங்க அப்படிங்கும்போது இங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ் என்ன எப்படி பாப்பாங்க அத? எனக்கு புரியல. ஆப்வியஸ்லி முட்டாள் முட்டாள் முட்டாள், அவ்வளவுதான். நீங்க 2 பேருமே முட்டாள். இந்த ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, உங்களெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல் சைட் ப்ரொஃபைல்லாம் எடுத்து தான் உள்ளே விட்டுருப்பாங்க. அவங்க ப்ரொஃபைல் பத்தியே தெரியும். இவங்கெல்லாம் இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் கமருதீன் பத்தி எனக்கு தெரியாது அவ்வளவா. ஆனா பார்வதியெல்லாம் இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. செல்ஃபி மேட்டர். இல்ல டசன்ட் நடந்துச்சுன்னா மேட்டர். அப்போ ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருமே வின்னிங் மெட்டீரியல்ஸ் கிடையாது. இங்க வேற யாராவதுதான் அதுக்கு ஏயா இவங்களே அதுக்கு வழி விட்டுருவாங்க போலதான். என்ன நீங்க தான் ஸ்பேஸ போட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணி தொண்டை தண்ணி வத்துற இங்க ஒரு அளவுக்கு ஸ்பேஸ், கத்திக்கிட்டு டைம் அங்க வேஸ்ட் ஒரு ஸ்பேஸ் அங்க சப்போர்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை கேக்கு ம். அதெல்லாம் உட்காந்து கேட்கற லிசனர்ஸ் பாவங்க. இல்ல யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் வந்து கடைசியில விஜேஸை போட்டு அடிக்கிறாங்க. ஆமா, அது சும்மாவே அதோட இருந்தா. கொடுமை, அதோட கொடுமை. ட்ரூ ட்ரூ. இல்ல அவர் யோசிப்பாரு, அவரோட மைண்ட் வச்சு நான் என்னடா பண்ணேன், எனக்கு எழுதி கொடுத்தாருங்க அதான் ப்ரோ, திருப்பி நானும் அதே தான் கேட்குறேன். ஏதாச்சும் பண்ணியான்னு தான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? வாங்குற காசுக்கு ஒழுங்கா எதனா வேலை செஞ்சுட்டு போலான்னு பார்த்தா இவனுங்க வேற பின்னாடி இருந்து மைக்ல இருந்து பேசி பேசி ஏன்னா உயிரை எடுக்கிறானுங்க. போய் சோசியல் மீடியா இது ஆனா இந்த 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 மேட்டர் வந்து 7th சீசன்ல இருந்து நடக்குது. ஓகேவா? 7th சீசன் ஈவன் வித் கமலஹாசன் இருக்கும்போது கூட இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்டென்ட்டுக்காக, டிஆர்பிக்காக ஒரு ஒரு விதமான மேனிப்புலேட்டிவ் கேம் வந்து மக்கள் இவங்களே இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஷோக்கு ஹோஸ்டுக்கான அந்த வீக்கெண்டுக்கான அந்த ஒரு இதுவே கிரெடிபிலிட்டியே இல்லாம போயிடும். சொல்றது பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சாரியை கேட்டுட்டு பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு இந்த செந்தில் தலையை குனிஞ்சிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நின்றுட்டு ஹோஸ்ட் அப்போ அந்த நேரத்தில் ஹோஸ்டால அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, பாராட்டவும் முடியாது. சரி இன்னொரு வாட்டி பண்ண மாட்டாங்க அப்படின்னு திரும்பி அதே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சீசன்ஸ் 8லயுமே அப்படிதான். வந்தோடனே ஒரு இதுதான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற விஷயத்துக்கு கத்தி கூச்சல் போட்டு பெருசாக்கி ஒரு டிராமா பண்ணி அதைய வச்சே இவங்க ப்ரோமோ ஒரு 1க்கு 5 ப்ரோமோ 6 ப்ரோமோலாம் விட்டுருக்காங்க. லாஸ்ட் சீசன் தானே 6 ப்ரோமோ 7 ப்ரோமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபைட்டுக்கு. ராணவ் ராணுவம்லாம் நம்ம அப்சல்யூட்லயே தெரியும் ஃபேக்குன்ட்டு. பண்றதெல்லாம் ஒரு ஃபேக் டிராமா பண்றான்ட்டு. சாம் அது வந்து சீசன் 7ல எல்லாம் எப்படின்னா கமல்ஸ் கண்டெஸ்டன்ஸ பேச விடுவாரு. பேச விட்டு அவங்ககிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. இவர்கிட்ட எப்படின்னா இவர் வந்து டாக் பேக்ல சொல்றதை கேட்டுட்டு இல்ல இவ்வளவுதான் நீ பேசணும், இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டாரு.
சோ அதுதான் அப்படி இவர்கிட்ட கிடையாது. இருக்கிற ஒரு ஃபால்ட்டா இருக்குது. அப்படி கிடையாது மாஸ்டர் பீஸ்ட். இவங்க இப்போ திவ்யா ஒரு இஷ்யூ, இந்த திவ்யா, சாண்ட்ரா, அப்புறம் விக்ரம் ஒரு இஷ்யூல வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாரு. அவங்க சொல்ல வர வேண்டியதை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனா அவர் பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறம் உள்ள சொல்லுவாங்க, நான் விக்ரம வச்சு செய்யணும்னு தான் அப்படி பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை விஜேஸ் முன்னாடி நீங்க ஆன் பாயிண்ட், ஆமா சார் நான் அவர் வந்து எங்களை வந்து வம்பிழுத்தாரு சார், நான் உங்களை அவர் வச்சு செய்யணும்னு தான் நான் வந்து டிலே பண்ணேன் சார்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும் டாபிக். புரியுதா உங்களுக்கு? இவங்க புரியுது. பட் கண்டென்ட்டுக்காக, கண்டென்ட் அவங்க பண்ணது கண்டென்ட் தான் அந்த இடத்துல, அதை ஓகே. குறையே சொல்லல ஆக்சுவலா. இல்ல 2 நான் பேருமே பார்த்தது வந்து இப்ப ரம்யா ஜோ கிட்ட அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. உள்ள போனவங்களும் சொன்னாங்க அவ்வளோ நேரம் அவங்க வாயாலே ஆமா தப்புதான் என்று சொல்ல காட்டியும் அவ்வளோ இது சொல்லிக்கிறாரு. இதே தான் லாஸ்ட் சீசன் பவித்ரா செஞ்சிருப்பாரு. அந்த பொம்மை ஆமா டாஸ்க்ல பவித்ரா ஸ்ட்ராட்டஜி தான் ஒத்துக்கொள்ள காட்டியும் இவர் வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. சிம்பிள். நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றதுல என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. அது 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 என்ன கௌரவ குறைச்சல் வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் ஸ்ட்ராட்டஜியா நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அத ஆ, வெளிப்படையா ஒத்துங்க. எஸ் திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு விக்ரமும் அதே தான் பண்றான். பண்றதெல்லாம் பண்ணிடுறான். பண்ணிட்டு நான் நல்லவங்க அப்படின்னு ஒரு அழுது சீன் போடுறான். இல்லடா நான் ஸ்ட்ராட்டஜி தான்டா பண்ணேன், நான் உன்னை கவுக்க தான்டா ட்ரை பண்றேன். இது இது இன்னொருத்தவங்களை கவுத்து தான் இன்னொருத்தவங்க மேல வர்றதுக்கான கேம் தான் இது. உன்னை நான் கவுக்க, உன்னை கீழே இறக்கி தான் நான் பண்றேன். அவ்வளவுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் நீ அது யாருக்கிட்டயும் நீ போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யறது வந்து எவ்வளவு பெரிய பிரதீப் ஆண்டனிக்கு எப்படி பேர் வந்துச்சு? அவன் சொல்லிட்டே செய்வான். நான் அதுதான். நான் ஏமாத்த போறேன், நீ ஏமாந்துட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாது, அவ்வளவுதான். பிரதீப் ஆண்டனிக்கு பாருங்க எவ்வளவு பெரிய மக்கள் அலை கூட்டம் நம்ம ட்விட்டர்லயே போய் இன்னைக்கு வெவ்வேறு விதமா பிரிஞ்சிருக்கோம் வேற வேற ஃபேண்டம்லன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது வந்து பிரதீப் தான். அவன் சொல்லுவான், உன்னை பாரு நான் எப்படி பண்ண போறேன், நீ ரூல்ஸ்ன்றிய, நான் அந்த ரூல்ஸை வச்சு நான் எப்படி கேம் ஆட போறேன்னு சொல்லிட்டு செய்வான். அதுதான் கேம் இல்லையா? இதே விக்ரம் வந்து அவன் பண்ற அந்த அனாலிட்டிக்கல் அதெல்லாம் வந்து ஓகே தான். இந்த சாரி கேம் ஆடாம ஆடி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல இருந்திருக்கும். அம்மா சத்தியம் சேர்த்துக்கோங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா இப்போ அவன் அனாலிட்டிக்கலி எல்லாமே பக்காவா எல்லாமே பண்றான், நீ எதுக்கு அப்படிங்க போய் சாரி ஏன் கேட்குற? நீ சாரி கேட்ட மட்டும் என்ன, நீ பண்ணது வந்து சரியாயிட போதா என்ன? ஒன்ஸ் டன் இஸ் டன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் சாரி இல்ல அவன் அன்னைக்கு அப்படி ரியாக்ட் பண்ணதுக்கு காரணமே திவ்யா உடைச்சு விட்டு இருப்பாங்க. உங்க வீட்டுல வந்து கத்தி பேச சொன்னாங்களே அதனாலதான் கத்தி பேசுறியான்னு. சோ அதை அப்படியே டைலூட் பண்றதுக்காக வேண்டிதான் அவன் அன்னைக்கு அவ்வளவு கத்தி பேசினது. அதுக்காகலாம் இல்லை ப்ரோ, அது வேற ரீசன். அது இல்ல அவன் சொல்லியிருப்பாங்க, இப்ப நீ கனியும் போயிட்டா இவனும் போயிட்டா, அமைதியா இருந்தாலும் போறாங்க, இது பண்ணாலும் போறாங்க, இப்ப சண்டை போட்டா தான் ஈக்க முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. வீட்டாளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவன் தான் வைஃப்னு வந்து அந்த வைஃப் டேர்மே எடுப்பான். ஆனா எடுத்துட்டு அப்படியே திவ்யாட மேல போட்டுருவான் வந்து இவன் எப்படி என் வைஃபை பார்த்து இழுக்கலாம்னு. இல்லை அவன்